ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JSJ Jessie ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபைவ் டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ் சென்டென்சஸ் நம்ம அப்படியே இங்கிலீஷில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் நீந்த முடியுமா இப்படி யாராவது கேட்குறாங்க. நம்ம எல்லாம் யார்கிட்டயாவது கேட்குறோம், உங்களால் நீந்த முடியுமா அப்படின்றதுக்கு இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முடியுமா அப்படின்னு கேட்குற கொஷின்கே நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, கேன்னா முடியும். அப்போ முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கும் கேன் தான் நம்ம யூஸ் பண்ணோம். உன்னால நீந்த முடியுமா, இப்போ உங்களால் அப்படின்றதுக்கு யூ, உங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு யூ. ஓகேங்களா? நீந்தறதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம். நீந்தறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்விம்னு சொல்லுவாங்க. அப்போ கேன் யூ ஸ்விம். அப்போ உங்களால ஓட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்கன்னா கேன் யூ ரன். உங்களால தூங்க முடியுமா, கேன் யூ ஸ்லீப். உங்களால பாட முடியுமா, கேன் யூ சிங். இது மாதிரி முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே கேன் யூ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு கூட சொல்லலாம்ல. அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல ஹவ், தைரியம்ன்றதுக்கு டேர், ஹவ் டேர் யூ. எவ்வளோ தைரியம் உனக்கு இப்படி கேட்கறதுக்கு அப்படின்றதுக்கு ஹவ் டேர் யூ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் நடிக்க வேண்டாம். இப்போ யாராவது நம்ம கிட்ட ஏதாவது ரொம்ப தெரிஞ்ச விஷயத்தையே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பாங்க. அப்போ நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. நடிக்காதீங்க, நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் pretend. நடிக்க வேண்டாம். டோன்ட் pretend, நடிக்க வேண்டாம். அடுத்து என்னை காயப்படுத்த வேண்டாம். இப்போ நம்மளை யாராவது ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க, நீங்க என்னை கொஞ்சம் காயப்படுத்தாம இருக்கீங்களா, என்னை காயப்படுத்தாதீங்க அப்படி சொல்லுவோம்ல. இல்ல வார்த்தையாலேயோ இல்ல செயல்களாலேயோ கூட நம்மளை அடிக்கலாம், அது மாதிரி செய்யலாம், என்னை காயப்படுத்தாதீங்க அப்படி சொல்லல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம், படுத்தாதீங்க, செய்யாதீங்க, வேண்டாம் அப்படின்றதுக்கு டோன்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணோம். வேண்டாம், காயப்படுத்த வேண்டாம். இப்போ நடிக்க வேண்டாம் அப்படின்றதுக்கு டோன்ட் pretend. ஓட வேண்டாம், டோன்ட் ரன். தூங்க வேண்டாம், டோன்ட் ஸ்லீப். ஓகேங்களா? ஸோ வேண்டாம் அப்படின்றதுக்கு டோன்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணோம். என்னை காயப்படுத்த வேண்டாம், வேண்டாம்ன்றதுக்கு டோன்ட் யூஸ் பண்ணிட்டோம். காயப்படுத்துறதுக்கு ஹர்ட், HURT, ஹர்ட். என்னை அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல மீ. ஓகேங்களா? டோன்ட் ஹர்ட் மீ. என்னை காயப்படுத்த வேண்டாம், டோன்ட் ஹர்ட் மீ. என்னால் கொடுக்க முடியும், இந்த அமௌண்ட் உன்னால கொடுக்க முடியுமா அப்படின்னா என்னால கொடுக்க முடியும் அப்படி சொல்றதுக்கு இப்ப முடியுமா அப்படின்றதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணோம். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா முடியுமா அப்படின்றதுக்கு கேன் யூஸ் பண்ணோம். இப்ப முடியும்ன்றதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கேன் தான் யூஸ் பண்ண போறோம். கேன் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா ஐ, ஃபர்ஸ்ட் ஐ. என்னால் அப்படின்னா என்னால் அப்படின்றதுக்கு ஐ கேன். என்னால் ஐ கேன் கிவ் இட், கொடுக்க முடியும் அப்படின்றது கொடுக்கறதுக்கு இங்கிலீஷ்ல கிவ். ஓகேங்களா? கிவ் இட், ஐ கேன் கிவ் இட். என்னால கொடுக்க முடியும், ஐ கேன் கிவ் இட் அப்படின்னு. ஓகேங்களா? என்னால கொடுக்க முடியும், என்னால் அப்படின்றதுக்கு ஐ, முடியும்ன்றதுக்கு கேன், கிவ் இட் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு கிவ் இட். ஓகேங்களா? என்னால அதை கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஐ கேன் கிவ் இட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த 5 சென்டென்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie எஜுகேஷன். அதுல உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், ஸ்பீச்
தமிழ் கட்டுரை, பேச்சு போட்டி கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க யூடியூப்ல ஜேஎஸ்டி ஜெஸ்சி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னாவே சேனல் அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.